நம் விஜய்க்காக, நம்முடைய விஜய் ரசிகர்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐடி என்றால் என்ன? அதாவது ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் டீம். அதாவது ஸ்பெஷல் அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் டீம். அதாவது இது எப்படி தமிழில் சொல்கிறேன்னு எனக்கு புரியலை சரியா. தமிழ்நாடு அரசு ஒரு எஸ்ஐ டீம் அமைச்சிருக்கு, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் டீம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வழக்கு தொடுத்திருப்பது காவல்துறைக்காக. காவல்துறை சரியான பாதுகாப்பில் ஈடுபடாததற்காக இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்தது. அப்போ காவல்துறையின் அவங்க என்ன தவறு செய்தார்கள் என்பதை நிர்ணயம் செய்ய தமிழ்நாடு அரசு ஒரு எஸ்ஐடி, அதாவது தமிழ்நாடு அரசு சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொன்னது. உச்சநீதிமன்றத்துக்கு மதுரையில் ஒரு கிளை, சென்னையில் ஒரு கிளை. மதுரை நீதிமன்றம் விசாரணைக்கும் போது சென்னை நீதிமன்றம் எதுக்கு விசாரணை செய்யுது? எல்லாம் சுப்ரீம் கொஸ்டின். பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அதுதான் எஸ்ஐடி. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது விஜய் கட்சியினர் உயர்நீதிமன்றத்திலே ஒரு எஸ்ஐடி அமைங்க, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட். ஏன்னா அந்த மொழிகள் தமிழ்நாட்டு மொழிகளுக்கும் வடநாட்டு மொழிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் தான் எஸ்ஐடி 1000 கேள்வி இங்கிலீஷ்லேயே கேட்பான், ஆங்கிலத்தில் தான் கேட்பான். இதுதான் மொழி எதிர்ப்பு கொள்கையாச்சே திமுக கழகம். 1000 கேள்வி கேட்பான். சரியான ஆங்கில நாலேஜ் உள்ளவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா குற்றம்னு சொல்லிட்டு போடுவான். இதுக்கு தான் வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. தமிழ் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் வேண்டாம், தமிழ்நாடு அரசை நிர்வகிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு நியாயம் வழங்கும் போது உற்றார் உறவினர்களை வைத்து நியாயம் சொல்வது சரியாக இருக்காது. இதே பாயிண்ட்டு தான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறியின் நிறுத்தல் போட்டிருப்பார். உறவு முறை, சொந்தம், பந்தம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நீதி உண்மையாக கிடைக்கும். அதை தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க.